லைன் ஃபாலோவில் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஐஆர் சென்சார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே ஐஆர் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் அப்புறம் ஐஆர் சென்சார் டிஸ்டன்ஸ் கேட்டுமே கேலிப்ரேட் பண்ணுவாங்க. அது கேலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்னா நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஈச் ஆஃப் த சென்சாருக்கு வந்து ரிசீவ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கோடிங்களை. ஒன்னாவது என்ன பண்ணா பிளாக் லைன்னா ஒன் ஷோ பண்ணும், ஒயிட் லைன்னா ஜீரோ ஷோ பண்ணும். அது மட்டும் இல்லை ஈச் ஆஃப் த சென்சார்ஸ்க்கு வந்து பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலா டிஃபால்ட்டா வந்து மேக்ஸிமம் இல்லைன்னா லோ லெவல் வச்சிருப்பாங்க. ஆனால் சென்சார்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன்ல இருக்கும். பட் இனிமேல் லைன் ஃபாலோயிங் போது நம்ம அந்த ரோபோட்டோட சர்ஃபேஸ் லெவலுக்கு ஏற்ற மாரி பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது லைவா இங்க மேட்ரிக்ஸ் போகும்போது நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் வந்து மாறுதா இல்லையான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் லைன்ல வச்சிருக்கப்ப பாத்தீங்கன்னா ரோபோட்ல வந்து கார்னர் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் சென்சார்ஸ் வந்து ஒயிட்ல படுது, அதனால 0 பிளாக்ல 2 சென்சார் படுறதுனால 1 வரும். அதே மேட்ரிக்ஸ் வந்து இங்க கரெக்டா பிளாட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரோபோட்டை டர்ன் பண்ணும்போது அது அப்படியே கார்னர்ல போயிடும், அந்த கார்னர் மேட்ரிக்ஸ் வந்து 1 வரும். இதே ரைட் சைடு போகும்போது ரைட் சைடு கார்னர் மேட்ரிக்ஸ் வந்து வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பேசிக்கா சென்சார் வந்து கலிப்ரேட் பண்ணாலும் ஃபியூச்சர்ல வந்து இப்போ நம்ம லைன் ஃபாலோ பண்ண அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஈஸியா இருக்கும்.